ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரியாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். ட்ராவல் விலாகில் ட்ராவல் மட்டும் பண்ணல, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ தான் நம்ம ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம எங்கே போகிறோன்னா, ஃபஸ்ட்டு புல்லாவெளி போகிறோம். புல்லாவெளி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் போயிட்டுருக்கோம். சடனாக பிளான் பண்ணோம். இந்த பிளானே எங்களுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு அண்ணா திடீர்னு வந்துட்டு இன்றைக்கி போகலாமான்னு கேட்டப்போ சடனாக எல்லாருமே பிளான் பண்ணிட்டோம். ஈவினிங் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் நாங்கள் கிளம்புனோம். இங்கேருந்து சடனாக பிளான் பண்ணோம், கிளம்பிட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் நீங்களும் பாருங்கள். இங்கே கூட வந்து இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம், சித்தூர் வந்துட்டோம். நினச்சே பார்க்கல, ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ஜாலியாக இருந்தது. பாப்பாங்க எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் தான் ட்ராவல் பண்ணதும் தெரியல, போயிட்டு வந்ததும் தெரியல, அவ்வளோ ஜாலியாக இருந்தது. இங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சு, சரி காட்டலாமேன்னு வீடியோ அதுவும் எடுத்தோம். அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இதாக இருந்தது. நான் இது வந்து செகண்ட் டைம் போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கூட போனேன். அவரை இப்போ ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த டைம் போகும்போது. நெக்ஸ்ட் டைம் அவர் வந்ததுக்கப்புறம் போகலான்ற ஒரு பிளான்லேயே இருந்தோம். இங்கே ஒரு கோவில் இருந்துச்சு. இப்படி வெளியே போகும்போது யாரெல்லாம் ஹஸ்பண்டை மிஸ் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன் அவர் என் கூட இல்லைன்றத. ஆனால் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக போவோம் இந்த மாதிரி ஒரு டைம். சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ பார்க்குறதுக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம ஊரில் என்னென்ன டேம் இருக்கோ அது ஃபுல்லாகவே தெரிஞ்சு, டேமு குளம் எல்லாமே தெரிஞ்சது. இங்கேருந்து ஃபுல்லாக பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தோம். அப்படியே நல்லா இருந்துச்சு. இங்கே ரோட்டில் விளாண்டுட்டு இருந்தாங்க பாப்பா எல்லாருமே. அது எல்லாருமே பார்த்துட்டு, இது அண்ணா பாப்பா தம்பி, அது ஒரு அண்ணிலாம் கூப்பிட மாட்டேன். எங்கள் 2 பேருக்கு சேம் ஏஜ் தான். உங்கள்கிட்ட உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அண்ணி சொல்கிறேன். இங்கேருந்து டேம் வந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு பக்கத்துக்குள்ளே பஸ் வந்துச்சு. சரி போயிட்டு இதுதான் நாங்கள் எல்லோரும் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சடன் பிளானில் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பாருங்கள் எங்கள் வீடியோவில். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். என்னோடய வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம புல்லாவெளி வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டாக போனால் தாண்டிக்குடி போகிற ரோடு. இது வந்து கீழே இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இங்கே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் ஓகே தான். செம்மையாக என்ஜாய் பண்ணோங்க. இப்போது என்னோடய ஹஸ்பண்ட் இல்லாதது தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது, பட் ஓகே தான். அவரும் கால் பண்ணி பேசிகிட்டே வந்துட்டோம். இது அங்கேருந்து பார்த்தா கீழே அந்த டேம் ஃபுல்லாக தெரியும். செப்டம்பர் 18 வந்து அண்ணாவோட பர்த்டே. ஸோ அண்ணாக்கே தெரியாமல் கேக்கெலாம் வாங்கி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அண்ணாவுக்கு தெரியாது கேக்கெலாம் வாங்கினது. அங்கே போய் கேக் கட்டிங்லாம் அண்ணாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் இது நினச்சி பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன், கேக் கட் பண்ணதெல்லாம். அப்படியே ரொம்ப ஜாலியாக இருந்தது. இதுவுமே எனக்குமே எல்லாருக்குமே எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போய் ஒரு இடத்துல போய் கேக் கட் பண்ணி அங்கேருந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கும் ஃபஸ்ட் டைமு. குட்டி பையனுக்கும் கேக்கு வேணுமா, அவனும் கையில் எடுத்துக்கிட்டான் கேக்கை. அப்படியே சும்மா கிளாப்லாம் கொடுத்து சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் செம்ம என்ஜாய் பண்ணோம். நான் அண்ணாக்கு தைக்க அண்ணா எனக்கு தேய்ச்சி விட்டார். அதில் என்னோடய பாப்பா அம்மான்னு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருச்சு. பாப்பாவுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்கன்னு நினச்சி பாப்பாவும் அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அத்தை அவங்க மேலே பாப்பா மேலேயும் தேய்ச்சி விட வந்துட்டாங்க. அப்படியே இறங்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இலையெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட கிளம்பிட்டோம். இப்போது கீழே டேமில் போய் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்துட்டோம். சாப்பாடும் ரெடி பண்ணிட்டோம். இதுவும் பிளான் பண்ணாமையே எல்லா விஷயமும் அன்றைக்கி நடந்துருச்சு. தண்ணி நாங்கள் போகிற டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் தைரியமாக பாப்பாங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தைரியமாகவே போனோம். தண்ணி ரொம்பவே கம்மியாகிடுச்சு நாங்கள் போன டைம். லாஸ்ட் டைம் என்னோடய ஹஸ்பண்ட் கூட அப்படியே வந்தோம். இங்கே
வந்து நான் லாஸ்ட் டைம் வரும்போது நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். பாப்பா வந்து 4 months என்னமோ பாப்பா இருந்துச்சு. அப்போ வந்தோம், அப்படியே வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு போயிட்டோம். இந்த பாலத்து வழியாகவே போயிடலாம், பாலத்து வழியாக தான் போகணும், பாலத்து வழியாக கீழே சுற்றியும் போகலாம், பாலத்து வழியும் போகலாம், இதுலேயே போகலாம் அப்படி சொல்லி இதெல்லாம் நல்லா இருந்தது. நடந்து போகிறது கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே ரொம்பவே தண்ணி கம்மியாக தான் இருந்தது. அண்ணி நடந்து வர்றது ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் நான் சும்மா இருப்பேன். நான் நடந்து வர்றது வீடியோ எடுங்கன்னு சொல்லி நான் நடந்து வர்றது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கீழே வந்துட்டோம். இப்போ சாப்பிட ரெடி ஆகிட்டோம். நாங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பிளான். இப்படி இந்த மாதிரி எந்த டைமுமே நாங்கள் பண்ணது இல்லை, இது ஃபஸ்ட் டைம்ன்றனால அங்கேயே போய் உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்குமே. அப்படியே எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பாடு சொல்ல மறந்துட்டேன். என்ன சாப்பாடு? சிக்கன் பிரியாணி. எங்கள் ஸ்டைலில் பண்ணோம் சிக்கன் பிரியாணி, எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ரியா குட்டியுமே சாப்பிட்டாங்கன்னா பாருங்கள், அப்போ சாப்பாடு சூப்பராக இருந்திருக்குல்ல. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு தண்ணியில் விளாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு அண்ணியவே பாத்திரமும் கழுவ வச்சுட்டோம். இங்கே எல்லாம் எடுத்து சரி நெக்ஸ்ட் எல்லாம் பேக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் தண்ணியில் விளாண்டுக்கலாம்னு சொல்லி எங்கள் ரியா மட்டும் அடங்கவே மாட்டாங்க. எங்கே போனாலும் தண்ணியை பார்த்தா ரியாவாகவே இருக்க மாட்டான். அந்த மாதிரி தண்ணியில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க 3 பாப்பாவுமே. இந்த 2மே அண்ணா பொண்ணுங்க, அது என்னோட பாப்பா. இவங்கள தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் உங்கள் வீட்லேயும் குட்டி பாப்பாங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சீன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த தண்ணி வந்து அந்த பாட்டிலில் அடித்து இப்படி ரிட்டன் போய் இப்படி வர்றது சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.